ஹாய் ரோன், இட்ஸ் மீ ராகுல் அண்ட் வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் எதை ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, ரீசெண்ட்லி ஒரு விஷயம் என்னை ரொம்பவும் போதர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்பவும் மென்டலி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணால் மேபி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பி அலர்ட். ஓகே, அதாவது நம்ம எல்லார் கையிலுமே இன்றைக்கி மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அவைலபிள் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் கடந்த ஒரு 5 to 6 இயர்ஸ் மினிமம் நான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஏஜ் அதை வச்சு பார்க்குறப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டியூரேஷன் வித்தியாசமாகலாம். பட் என்னோட ஒரு கால்குலேஷன், என்னோட பர்சனல் அனாலிசிஸை பற்றி தான் சொல்ல வந்தேன். அது என்ன அப்படின்னா, ஆவரேஜாக ஒரு மனுஷன் 7 to 8 hours ஒரு டே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானுமே அதே கேட்டகரியில் வரக்கூடியது தான். ஸோ ஒரு நாள் 7 hours யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 365 days பார்க்குறப்போ 2500 hours ஒரு வருஷத்தில் நம்ம மொபைல் ஃபோனில் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இப்போ என் கையில் மொபைல் ஃபோன் கிடச்சி ஒரு 5 to 6 years ஆகிருக்குமா. ஸோ 5 to 6 years வைக்கிறப்போ இத்தனை ஹவர்ஸும் டிவைட் பை ஒரு நாள் 24 hours வரும்போது 24 வச்சு டிவைட் பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட 500 to 600 days என் லைஃப்பில் மொபைல் ஃபோன் மட்டுமே ஸ்க்ரோல் பண்ணி அதில் ஏதோ பார்த்து சும்மா இருந்து வேஸ்ட் பண்ணிருக்கேன். அஃப்கோர்ஸ் அதில் நான் மேபி ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக இருக்கலாம், என்னோடய எஜுகேஷ்னல் யூஸு, இதுக்கெல்லாமே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். பட் அப்படி பார்த்தாலுமே ஒரு 200 to 300 தான் ஹவர்ஸ் தான் டேஸ் தான் அவ்வளோ யூஸ் பண்ணிட்டுருப்பேன். மிச்சம் அவ்வளவுமே வேஸ்டட், லிட்ரலி வேஸ்டட். நம்ம இந்தியனோட ஆவரேஜ் ஏஜ் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்குறப்போ ஒரு 60 years தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 60 years into 365 போடுறப்பே 22,000 days வருது ஒரு மனுஷனோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது. அந்த 22,000 daysல ஆல்ரெடி 500 days லிட்ரலி வேஸ்டட். ஸோ இது ஏன்டா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி நம்ம மொபைல் ஃபோனையே யூஸ் பண்ணி அதையே டூம் ஸ்க்ரோல் பண்ணி பிரெயினை மொத்தம் ரோட் பண்ணி வேஸ்ட்டாக நம்மளோட வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது புதுசாக நம்மளோட க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை அப்ளிக் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்களை தேடி பார்த்தேன். ஸோ ஒரு 10 விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். அந்த 10 விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணாலும் பிடிச்சிக்கிட்டுமே, உங்களுக்கு எதை விஷயம் பார்த்தியாலும், பட் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் இல்லைனா இன்னொருத்தங்களை ஒஃபன் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், தட்ஸ் இட். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், வ்ளாகிங், கேமிங் சேனல், மியூசிக்கல் சேனல், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது யாருமே நோ ஒன் கேர்ஸ் அபவுட் இட், பட் ஒன் டே எவ்ரி ஒன் வில் லுக் இன்டு இட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பி கன்சிஸ்டன்ட். ஓகே. அண்ட் செகண்ட் திங் நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா பர்சனல் விஷயங்களையுமே இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிடாதீங்க. உங்களோட கரியர் ரிலேட்டடாக இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள், இல்லைனா நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இதெல்லாம் உங்களோட இன்ஸ்டாகிராமில் டாக்குமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அது திரும்பி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன, நம்மளை பற்றி எந்த ஹிஸ்டரி புக்லேயும் சோஷியல் சயின்ஸ் புக்லேயும் யாருமே எழுத போகிறதில்ல. ஆனால் இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்மில் நம்ம எதை அப்லோட் பண்ணுறோமோ அது காலத்துக்கும் அங்கேயே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது திரும்பி பார்க்குறப்போ ஓகே நம்ம இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், நம்ம இப்படியெல்லாம் விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ரிமைண்டர் அது இருக்கும். அது மேபி உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல இம்பேக்டை தரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ட்ரை தட். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் அ பாட்காஸ்ட் சேனல். அது உங்கள் யூடியூப்பில் இருக்கலாம், ஸ்பாட்டிஃபை இருக்கலாம், இல்லை இதுக்குன்னே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. எனக்கு அதை பற்றி பெருசு ஐடியா இல்லை. பட் இருந்தாலும் பாட்காஸ்ட் சேனல் நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. காரணம் ஏன்னா எல்லாருக்குமே அவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அதெல்லாம் கேட்குறதுக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். காரணம் என்ன, எப்போவுமே நமக்கு ட்ரூஃபுல்லாக இருக்கவங்க இதெல்லாம் சீரியஸாக அதை எடுத்துக்கணும் அப்படின்னு நிர்பந்தம் இல்லை. நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தேவைப்படுறது சொல்யூஷன் இல்லை, பட் நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு லிசனர் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு தோணும். ஸோ அதனாலேயே ட்ரை எ பாட்காஸ்ட் சேனல். நீங்கள் பாட்காஸ்ட் சேனல் தொடங்குங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன பேச தோணுதோ எல்லாத்தையும் பேசிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நெகட்டிவான விஷயங்களை எப்போவுமே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பட் இருந்தாலும் உங்களுக்கு டீப் இமோஷன்ஸோ டீப்பாக ஹார்ட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகளோ ஏதாவது வருத்தங்களோ இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுல தப்பில்லை. ஸோ ட்ரை டு start a podcast channel for you. And
ஃபோர்த்து திங் என்ன அப்படின்னா, ரைட் அ ஸ்டோரி அபவுட் யூ. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு என்னை பற்றி கேட்குறாங்க, இந்த மாதிரி ராகுல் எப்படி அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், அவங்க வந்து என்னை பற்றி ராகுல் நல்லவர் வல்லவர் அவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் உண்மையிலே நம்ம அந்த லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா யாருக்குமே எஸ் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கேன். அட்லீஸ்ட் எனக்கு அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கதை உங்களை பற்றி எழுதுகிறப்போ, உங்களோட ஐடியல் பர்சன் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கதை எழுதுகிறப்போ, ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அது வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். அதாவது நம்ம இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நினப்பு மட்டும்தான் இருக்குது. எல்லாமே நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆக்ஷனே எடுக்கலையே அப்படின்னு ஒரு விஷயம் ஹிட் ஆக்குறப்போ, மேபி அது உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் கையிலுமே மொபைல் ஃபோன் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு அந்த ஃபோனில் ஒரு கேமரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வீட்டில் போர் அடிக்கி நான் என்ன பண்ணுறதுனே தெரில, சும்மாவே இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, பைக் இருந்தால் பைக் எடுங்க. ஒன்றுமே இல்லையா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து இறங்கிடுங்க, போங்க. எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. போகிற வழியிலே சின்ன சின்னதாக புல், பூவு, பட்டாம்பூச்சி, பறவைகள், மரம், செடி, கொடி, காற்று, நீர், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் ஷூட் பண்ணுங்கள். ஷூட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோ எடிட்டிங்காகவோ பண்ணுறதெல்லாம் ரொம்பவும் பிரெயினுக்கு க்ரியேட்டிவாகவும், அது நமக்கு மேபி அதை பிடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஈவன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் வந்து நம்மளோட லைஃப் ஜேர்னியில் கொண்டு நடத்துறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. அண்ட் 6th விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வந்து எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் மூவி அப்படிங்கிறது வந்து மாவீரன். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் நடித்த மாவீரன் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ளாட் வந்து இந்த காமிக் புக்கை பற்றி தான் இருக்கும். ஸோ ஒரு காமிக் புக் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ணுறது ரொம்பவும் எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை நீங்கள் வரைச்சி அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் எழுதி அதை கொண்டு போகிறதே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். முன்னாடியெல்லாம் இந்த தினத்தந்தி பேப்பரில் கன்னித்தீவுன்னு ஒரு காமிக் புக் மாதிரி, லைக் ஒரு காமிக் ஸ்டைலில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கும். அது ரொம்பவும் இப்போ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுறப்போ லைஃப்பை வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணும். அண்ட் 7th ஒன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ரொஃபிஷியண்டாக இருப்போம்னு நமக்கே தெரியும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கேக் நம்ம பண்ணுறவங்க சூப்பராக இருக்கு. அதேமாதிரி கேக் நல்லா பண்ணுறவங்க இருக்கலாம், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பராக வாசிக்கிறவங்க இருக்கலாம், வெஜிடபிள் கார்டன் வச்சுருக்கவங்க இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு சர்வீஸ். இந்த ப்ராடக்ட் ஆஃப் சர்வீஸ் நீட் பண்ணுற ஆட்கள் வந்து கண்டிப்பாக எப்போவுமே நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இப்போ நீங்கள் எதில் குட்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதை பற்றி ஜஸ்ட் கேன்வாயோ இல்லை அது மாதிரியான எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலும் அதில் ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி, இஃப் யூ நீட் திஸ் ஜஸ்ட் காண்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட மொபைல் நம்பர் ஏதாவது போட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லைனா ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஆர்டர் வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். அதில் உங்களோட பெஸ்ட்டை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிவ்யூ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அது உங்களுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸாக மாறதுக்கான சான்ஸும் அதிகம். அப்படின்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நான் பண்ணிட்டுருக்கீங்க, அதே எப்படி உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அப்படியான விஷயங்களும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது ஒரு இன்கம் சோர்ஸாக வர்றதுக்கான சான்ஸும் அதிகம். அண்ட் சீரியஸ்லி நானும் அப்படி பண்ண ஒரு விஷயம் இப்போ எனக்கு சின்னதாக ஒரு இன்கம் சோர்ஸாக இருக்குது. அண்ட் ஐ ஆம் ரியலி ப்ரௌட் ஆஃப் இட். அண்ட் 8th ஒன்று என்ன அப்படின்னா, கடைசியாக சொன்ன ரிலேட்டடாக தான், அதாவது லேர்ன் ட்ராயிங். அது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்கில்லும், அதே மாதிரி அது தரக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். அது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை மாற்றலாம், அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். பட் இதெல்லாம் விட பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ராயிங் அவங்கள வரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவும் ஹார்ட் வார்மிங்காக இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். பயங்கர வகையில் இருக்கேன். 9th ஒன் என்ன அப்படின்னா, எனக்கு பர்சனலி ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு திங், அதாவது லேர்ன் சம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியஸ்டான யூக்குலேலே, கிட்டார், பியானோ, கீபோர்ட், ட்ரம்ஸ், இந்த மாதிரி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் லேர்ன் பண்ணுறது சயின்டிஃபிக்கலி நம்ம பிரெயினை ரொம்ப ஆக்டிவாகவும் அதுக்கு நிறைய பவர் கன்சியூம் பண்ணுறதுக்கான
ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனாலேயே உங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், ஈவன் மூட் ஸ்விங்ஸை கூட சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி என்ன அப்படின்னா, சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா அது ஒரு 6:30 ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி எழுந்திருப்போம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, செய்யாத விஷயங்களை செய்கிறப்போ பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரொம்பவும் ஒர்க் ஆக தொடங்கும். அது நிறைய ஒர்க் லோடு போகும்போது ஆக்டிவ் ஆக தொடங்கும். பட் நெவர் எவர் ட்ரை டு பி எக்ஸாஸ்டட். ரொம்ப விஷயங்கள்லாம் பண்ணாண்டா சின்ன சின்ன டைனி ஹேபிட்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுவீங்க. இது எல்லோரும் சொல்கிறது தான். பட் இதெல்லாம் விட எனக்கு ஹாப்பினஸ் தரக்கூடியது உங்களோட கமெண்ட்ஸ்லாம். அது என்ன வேணா இருக்கட்டும், பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, எந்த மாதிரியான கமெண்ட்ஸாக இருந்தாலும் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ரீட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதையும் ஒன்று நமக்காக பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ராகுல். அண்ட் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை.